நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயுரத்துளைவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்டபண்டிர் மக்களேன்னு 8ஆம் பாசுரம். இந்த 8 திருவாய்மொழியே பாகவதர்கள் பெருமை சொல்லுவதற்காகவே வந்தது. நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனக்கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியோடு கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் நந்தோ வியன்மூவலகு பெரினுமே. அடியார்களோட கூடுறத விட்டுட்டு மோட்சமே பகவான் கொடுக்கறதா இருந்தா கூட எனக்கு அது வேண்டாம், பாகவதர்களோட சேர்க்க தான் எனக்கு வேணும். அப்ப இந்த சாது சமாகமம், சத் சங்கம், அடியார்களோட கூடி இருத்தல் அது எவ்வளவு பெருமை பெற்றதா இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா பெருமானை பத்தி நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவாளே அவாதானே, அவர்களோட இருந்தா தானே நமக்கு நல்லதே கிட்டும். அப்ப இந்த பாசுரத்துல என்னன்னு இருக்கு, அல்லிக்கமல கண்ணனாயிருக்கும். இப்ப பதில் என்ன தெரியுமா, பகவான் தன்னை பத்தி புகழ்ச்சியை கேட்டுண்டா கமலக்கண்ணனாயிருப்பார், தன் பக்தர்களை பத்தி புகழறத கேட்டா அல்லிக்கமல கண்ணனாயிருப்பார். இப்படி வச்சுக்கலாமே, தாமரையாட்டம் இருப்பார் தன்னை பத்தி கேட்டுண்டா, தன் பக்தர்களை பத்தி கேட்டுண்டா அப்பொழுதலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா, அப்போதே அலர்ந்து கொண்டிருக்கிற செந்தாமரையை ஜெயிச்சுடுமா பெருமாளுடைய முகம். அவ்வளவு மகிழ்ச்சி. தன்னை பத்தி கேட்டா வெறும் தாமரை, பக்தர்களை பத்தி கேட்டா அவன் முகம் இருக்கிற அழக நம்மால வர்ணிக்க கூட முடியாது. அப்போதே மலர்ந்து கொண்டிருக்கிற தாமரையை விஞ்சிவிடக்கூடிய அழகு. அப்படின்னா அந்த பக்தர்களுக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கணும். திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரம், அந்த மந்திரத்தில் நமஹாங்கிற நடுச்சொல், மந்திர பிரம்மணி மத்தியமேன நமசா பும்சஸ்வரூபம் கதிஹி கம்யம் சிக்ஷிதம் ஈக்ஷிதேன புறத்தா பஷாதபி ஸ்தானதா. நமசப்தத்தினுடைய உள்ளுரை பொருளே அடியார்க்கு அடியானாக இருத்தல். இதே விஷயத்தை வேதாந்த தேசிகன் தம்முடைய பாதுகா சகஸ்திரத்தில் ஆச்சரியமா சாதிக்கிறார். எஸ் சப்தபர்வ வியபதான துங்காம், பகவானுக்கு அடியவனுக்கு 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 7 தடவை நம்மாழ்வார். நான் உனக்கு அடியவன் அவர் சொல்லிக்கலையாம், அடியவனுக்கு 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 அடியவனுக்கு. ஏன் சுவாமி அவ்வளவு கீழே போகணுமான்னா, எத்தனைக்கெத்தனை இறங்குறமோ, எத்தனைக்கெத்தனை அடியார்க்கு அடியான இருக்கமோ அத்தனைக்கெத்தனை வசந்துடலாம், அத்தனைக்கத்தனை பெருமாள் நம்மை அவனுக்கு ரொம்ப கிட்டக்க வச்சுக்கிறாராம். அடியார்ந்த வையமுண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் அம்மானை படி ஆதுவில் குழவிப்படி எந்த பிரான் தனக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே என்று 7 தடவை தான் அடிமைத்தனத்தை சொல்லிக்கொண்டார். அவ்வளவு உயர்ந்தது பாகவதர்களுக்கு அடிமையாக இருப்பது. ஆக சம்சாரம்ங்கிற பெரிய விஷமரம், அல்ல 2 பழம், பகவானுக்கு அடிமை, பாகவதனுக்கு அடிமை. முதல் தேவை பாகவதர்களுக்கு அடிமையா இருக்கிறது தான். ஒருவேளை கிடைக்காத படுத்துன்னா பகவானுக்கு அடிமைப்படுவோம். இதை மதுரகவி ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா தம் 10 பாசுரம் கண்ணனின் சிறுத்தாம்பில் தெரிவிக்கிறார். நாவினால் நவிற்று இன்ப மெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெம்மையே தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித் திரிவனே. குருகூர் நம்பி நம்பாழ்வார், அவரை தவிர எனக்கு வேற தெய்வம் கிடையாது, அவரே தெய்வம் என்னிருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். இதை போல வெகு சிலர் இருப்பார்கள். வடுக நம்பிகள்னு ஒரு மகாச்சாரியர் இருந்தார், ஆந்திரபூர்ணர்னு அவருக்கு திருநாமம். அவர் ராமானுஷருக்காக பால் அமுது காய்ச்சி சமர்ப்பிப்பார். பால் காய்ச்சி ராமானுஷருக்கு கொடுப்பார். உள்ளுக்குள்ள ஒரு நாள் அவர் காய்ச்சி இருக்கிறச்சே வாசல்ல திரு அரங்கநாதன் நம்பெருமாளுடைய புறப்பாடு நடக்கிறது. நம்பெருமாள் புறப்பாடுனாலே சேவிக்காதவா இருப்பாளா? நாம கண்கொண்ட பயனே புறப்பாடு சேவிக்கிறது தான். அப்பேற்பட்ட புறப்பாடு வாசல்ல நடக்கிறது. வெளியிலேருந்து எல்லாரும் உள்ள இருக்கிற வடிக நம்பிகளை கூப்பிடுறா. வெளியில வாரும், பெருமாள் புறப்பாடு கண்டோடுறார். இவர் உடனே பாலை விட்டுட்டு ஓடி போயிருக்கணுமோ இல்லையோ. அவர் சொன்னாராம், உங்க தெய்வத்தை நீங்க சேவிச்சுங்கோ, என் தெய்வம் நம்மி ராமானுஷர், அவர் தான் எனக்கு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு பால் காய்ச்சற கைங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை ஒழுங்கா நான் பார்க்கறேன். பால் காய்ச்சறதை விட்டுட்டு நான் வெளியிலே நம்பெருமாள் வந்தாருங்கிறதுக்காக சேவிக்க வந்தா ஆபத்து வந்துவிடும். என்ன பால் தப்பா காஞ்சி போச்சுன்னா, அதிகமா காஞ்சாலும் உதட்டுக்கு நன்னா இருக்காது, குறைச்சலா காஞ்சி விட்டாலும் நன்னா இருக்காது. அப்ப என் தெய்வத்தை நான் பார்த்துக்கிறேன், உங்க தெய்வத்தை நீங்க பார்த்துக்குங்கோ. இப்ப பெருமாள் இடத்துல விரோதம்னு அர்த்தம் அல்ல, ஆனா அந்த பெருமானையே காட்டி கொடுத்தவன் ஒரு பக்தன் தானே. அவர்கள் இல்லாவிடில் நாம் இப்ப இதுக்கு வந்திருக்கு போறோமா? இப்ப இந்த நிகழ்ச்சியே பார்க்கறவா இருக்கலாம், கொஞ்சம் பேர் பார்க்க ஆரம்பிச்சிருப்பா, சொல்லி 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 மற்ற பேர் பார்த்திருப்பா. சுவாமி எத்தனையோ விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோமேன்னா, அதுக்கு யார் உங்களுக்கு முதல்ல கீதையை படிங்கோன்னு சொன்னாலோ அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு கோவிலுக்கு முன்னாடி போய் யார் நிறுத்தி வச்சாலோ அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா நாம எப்படியோ தெரிந்தவாளே
திருப்பி கொண்டு நிறுத்தினார்களோ இல்லையோ, வடுக நம்பிகள் அப்படி இருந்திருக்கிறார். இதை போல சில ஆச்சாரியர்கள் பக்தனாய் பாகவத பக்தனாய் பகவானுக்கடிமைங்கிறத காட்டிலும் அவன் அடியார்க்கடிமையாக இருக்க வேண்டும். இதுதான் நமஹாங்கிற சொல்லுக்கு உண்மையான பொருள். இந்த விஷயத்தை ஆனா வர்றது சுலபம் இல்லை. ஏன்னா பெருமாளுக்கு அடிமைன்னா கூட கஷ்டப்பட்டு ஏற்றினுடுவோம். ஒரு மனிதனுக்கு நான் அடிமைன்னு சொன்னா நம்ம அகங்காரம் இடம் கொடுக்குமா பாருங்க. என்ன அவரும் வேட்டி உடுத்திட்டு இருக்கார், நானும் வேட்டி உடுத்திட்டு இருக்கேன், அவரும் தான் சாப்பிட்றார், நானும் தான் சாப்பிட்றேன். ஒரு பக்தன்கிறதுக்காக அவனை விழுந்து நான் வணங்கிண்டோமா, அவனை போய் தெய்வத்துக்கு சமமா நினைக்கணுமான்னு கேட்க தோணும். அது கூடாதுங்கிறதான் ரகுகணனுக்கு இப்ப ஜடபரதர் உபதேசம் பண்ணினார். கடைசியா அவர் சொல்லி முடிச்சுட்டார், ஏற்கனவே நான் மான் ஜென்மத்தை எடுத்தேன், இப்ப நல்ல வேளை இந்த பிறவி அடைஞ்சிருக்கேன். இதுல ஒரே வழி பகவானை பற்றி பற்றி அசங்க சஸ்திரம், அதாவது பற்றின்மையாகிற கோடரிய கொண்டு தஸ்மான் நரோசங்க சுசங்கஜாத ஞானாசினேவைக விவிக்ன மோக ஹரிம் தஹீகா கதன சுதாபியாம் லப்த ஸ்மிருதிர்யாத் ததி பாரமத்வனஹா. இந்த சம்சாரம் என்னும் பெருங்கடலை கடந்து நேர மோட்சத்தை அடையலாம். பற்றின்மை வேணும், அடியார்களிடத்தில் பற்று வேணும், பகவானிடத்தில் பற்று வேணும், சாமானிய உலக விஷயத்தில் பற்றின்மை ஏற்பட வேண்டும். இது ஒண்ணுதான் இந்த பூலோகத்திலேருந்து வெளியில போறதுக்கு வழி, சம்சாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு வழி. ரகுகுணா, உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னேன். இன்னும் ஒரே ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்ல போறேன். ஒரு பெரிய காட்டை பத்தின கதை சொல்ல போறேன். ரகுகுணா தயாராரு. பெருங்கதை, பெருங்காடு, கோரமான காடு கேள் என்று தொடங்குகிறார்.